சீமான் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன? இந்த கணக்கை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சட்டையை 50 ரூபாய் தள்ளுபடி செய்தாலும் சட்டைக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குதாமா. அப்போ அந்த சட்டையின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குறித்த விலை ரூபாய் 800 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போன கணக்கிலே நம்ம அடக்க விலையை கண்டுபிடிச்சி பழகணும். அடக்க விலை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்ற விலை மைனஸ் லாபம். அப்போ இந்த கணக்கில் நம்ம விற்பனை விலை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம குறித்த விலையும் தள்ளுபடியும் அவங்க கொடுத்ததுனால அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, விற்பனை விலை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அடக்க விலை கண்டுபிடிக்க கண்டிப்பாக விற்பனை விலை வேணும். அப்போ விற்பனை விலை ஃபார்முலா என்ன? குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதை வச்சு நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? விற்பனை விலை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நாம் அடக்க விலை கண்டுபிடிச்சிக்கலாம். அடக்க விலை கண்டுபிடிக்க அவங்க லாபத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? விற்பனை விலையிலிருந்து லாபத்தை கழிச்சா நமக்கு அடக்க விலை கிடைச்சிடும். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இப்போ ஃபார்முலா படி போட போகிறோம். விற்பனை விலை சமம் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்போ குறித்த விலையிலிருந்து நம்ம தள்ளுபடியை கழித்து நம்ம விற்பனை விலை கண்டுபிடிக்கிறோம். குறித்த விலை 800, தள்ளுபடி 50. அப்போ 800 ரூபாயிலேருந்து 50 ரூபாயை கழிச்சா நமக்கு விற்பனை விலை 750 ரூபாய்னு நமக்கு கிடைச்சிருது. இப்போ விற்பனை விலை கண்டுபிடிச்சதுனால அடக்க விலை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடக்க விலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விற்பனை விலையிலேருந்து லாபத்தை நாம் கழிக்கணும். லாபம் எங்கே இருக்குது அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, லாபம் 100 ரூபாயின்னு. அப்போ விற்பனை விலை 750லேருந்து லாபம் 100 கழிச்சா நமக்கு அடக்க விலை 650 ரூபா கிடைச்சிருது. இந்த கணக்கை நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து நம்ம போட்டால் நமக்கு எளிமையாக இருக்கும். நன்றி.